Let's go into the Word of God this morning. இன்றைய காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். Please turn your Bibles with me to Psalm 23 verses 1 and 2. சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் 2வது வசனங்கள். The Lord is my shepherd, I shall not want. He maketh me to lie down in green pastures. He leadeth me beside the still waters. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்லண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. This is a very familiar passage of scripture. நாம் எல்லோருக்குமே நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் இது. The word that caught my attention is the second part of the second verse. இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய பகுதி 2வது வசனத்தினுடைய 2வது பகுதி. He leadeth me beside the still waters. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். For the sheep, water is very important for its survival and its success. ஒரு மந்தையினுடைய ஆடு அது உயிர் பிழைத்திருக்க வேண்டுமானால், அது உண்மையாகவே பலன் கொடுக்கிற ஆடாய் இருக்க வேண்டுமானால் அதற்கு தண்ணீர் மிக மிக அவசியம். I believe water is very important and a basic ingredient of all living organisms God has created in this world, including human beings. மனிதனுக்காயிலும் சரி, ஜீவராசியாருக்காயிலும் சரி, தேவன் சிருஷ்டித்த இந்த ரெண்டுக்குமே இந்த பூமியிலே வாழுவதற்கு நமக்கு தண்ணீர் மிக அவசியமாக இருக்கிறது. That is why if you see most of our planet, the surface of the earth is covered by water. அதுதான் நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த பூமி பந்தினுடைய மேற்பரப்பிலே பெரும்பாலான பகுதி தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. If you look at our own human body, a major part of our human body comprises of water. நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டால் மனித சரீரத்தினுடைய அதிகமான பகுதிகள் தண்ணீரால் இருக்கிறது. We cannot survive without water. இந்த தண்ணீர் இல்லை என்றால் நாம் பிழைத்திருக்க முடியாது. I believe water also, we use it in various varieties and levels as we grow in life. நாம் வாழ்க்கையில வளர்ந்து வர வர தண்ணீர்கள் பலவிதமான உபயோகத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறது. We don't use the same water for all purposes. எல்லாவற்றிற்கும் ஒரே விதமான தண்ணீரை நாம் பயன்படுத்துகிறதில்லை. There are varieties of water that we use for various specific purposes. குறிப்பான சில காரியங்களுக்காக விதவிதமான தண்ணீர்களை நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். In spiritual life, water is also essential. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தண்ணீர் என்று சொல்லுவது மிக முக்கியமானது. And that is why the sheep under God's shepherding says, He leads me beside still waters. அதனாலே தான் அந்த ஆடு, அந்த மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிற ஆடு சொல்லுகிறது, அந்த மேய்ப்பனானவன் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்தி செல்கிறார். Just as we use different kinds of water for different purposes, our heavenly shepherd also leads us into various water levels or water types in our life. நம்முடைய வாழ்க்கையிலே பலவேறுபட்ட தேவைகளுக்கு பல்வேறுபட்ட தண்ணீர்களை நாம் உபயோகிப்பதைப் போலதான் நம்முடைய மேய்ப்பனாய் இருக்கிற ஆண்டவரும் நம்முடைய ஆவிக்குரிய பல்வேறுபட்ட தேவைகளுக்கு பல்வேறு விதமான தண்ணீர்கள் அண்டை நம்மை நடத்தி செல்கிறார். This morning, by the grace of God, I want to speak about 4 different kinds of water to which God leads His sheep. இன்றைக்கு காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி செல்கிற 4 விதமான தண்ணீர்களை குறித்து நான் பேச போகிறேன். Please turn with me to Psalm 42 and the first 2 verses to see what is the first water to which God leads His sheep. சங்கீதம் 42 முதல் 2 வசனங்களிலும் எப்படி மேய்ப்பனாகிய தேவன் நம்மை தண்ணீர் அண்டை கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்ப்போம். As the heart panteth after the water brooks, so panteth my soul after thee, O God. My soul thirsteth for God, for the living God. When shall I come and appear before God? மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன்.
Here, David uses the example of a deer. இங்கே தாவீது ஒரு உதாரணமாக ஒரு மானை காண்பித்து பேசுகிறார். He says the deer will pant after water brooks. இந்த தண்ணீரை தேடி, தண்ணீர் இருக்கிற நீரூற்றுகளை தேடி இந்த மானானது ஓடுகிறது. He says, my soul also is longing after God. அப்படித்தான் என்னுடைய ஆத்துமாவும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஓடுகிறது என்று சொல்லி தாவீதுக்காரன் சொல்கிறார். When we learn about a deer is known to be a very fast moving animal, fast paced animal. இந்த மானை குறித்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடத்தக்க ஒரு மிருகம்தான் இந்த மான். The more faster it runs, the more energy is consumed. அது எவ்வளவு வேகமாக ஓடுகிறதோ அவ்வளவு தூரம் அதனுடைய சக்தி இழப்பு உண்டாகிறது. The more faster it runs, the more thirsty it becomes. எவ்வளவு வேகமாக இந்த மான் ஓடுகிறதோ அவ்வளவு வேகமாக அதற்கு தாகமும் எடுக்கும். And the more thirsty it becomes, the only thing it would earn for is a body of water somewhere or other. அதுக்கு அதிகமான தாகம் இருக்கும் பொழுது அது ஒன்றை மாத்திரம் தான் தேடும். எங்க தண்ணி இருக்கோ அங்கதான் அது தேடி போகும். You give it any best food in the world, it will not choose it. இந்த வேளையில் அதற்கு உலகத்தோட என்ன நல்ல சாப்பாடு இருக்குன்னு அதை கொடுத்தாலும் அது நிச்சயமா அதை தேடாது. The greenery will not look very plush. அவருக்கு இந்த நேரத்தில் இந்த பசுமையான எந்த காரியமும் பசுமையாய் தெரியாது. It only wants water. அதுக்கு இப்ப என்ன தேவைன்னா தண்ணி மாத்திரம் தான் தேவை. Until it finds water, it runs hither and thither trying to find it somewhere. அது தண்ணி கிடைக்கிற வரைக்கும் இங்கேயும் அலைந்து எப்படி ஆகிலும் அந்த தண்ணீர் அண்டை போகத்தான் பார்க்கும். Now David says, my heart is also yearning for God just like a deer pants for the water. இங்கே தாவீது அதைத்தான் சொல்லுகிறான். எப்படி ஒரு மான் அது நீரோடே வாஞ்சித்து கதறுகிறதோ அதை போல என்னுடைய ஆத்மாவும் தேவனை வாஞ்சித்து கதறுகிறது. I would call this water the water that satisfies the soul. இதை ஆத்துமாவினுடைய காரியத்தை திருப்தி ஆக்குகிற தண்ணீர் என்று நான் சொல்லுவேன். The water that satisfies the soul. ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிற ஒரு தண்ணீர். Just like physical water quenches the thirst of a physical person or a physical animal, in the same way God is the heavenly water, the living water that quenches or satisfies the thirsting of every yearning soul. ஒரு மனிதன் சரீரப்பிரகாரமான மனிதனுடைய அவனுடைய தாகத்தை எப்படி தண்ணீர் தீர்க்கிறதோ, ஒரு சரீரப்பிரகாரமான மிருகத்தினுடைய தாகத்தை எப்படி தண்ணீர் தீர்க்கிறதோ அப்படியே ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆத்துமாவினுடைய தாகத்தை தேவனாகிய கர்த்தர் தானே தீர்த்து வைக்க முடியும். When I read the book of Judges and I saw the story of Samson, இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நான் படிக்கிற பொழுது அங்கே சிம்சோனை குறித்து நான் படித்தேன். In chapter 15 and verse 18 there is an incident. அங்கே 15ஆம் அதிகாரத்துடைய 18ஆம் வசனத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. We know that Samson is a very strong man, a very powerful man, and he is a victorious person. இந்த சிம்சோன் ஆனவன் அவன் பலசாலியாக இருந்தான், அவன் பெரிய போர் வீரனாக இருந்தான், அவன் பல வெற்றிகளை எடுத்தான் என்று நாம் படித்தோம். In this incident, immediately after a victory, the Bible says he became very thirsty. அவன் ஒரு பெரிய வெற்றியை எடுத்தது பின்பாக வேதம் சொல்லுகிறது அவனுக்கு தாகம் உண்டாயிற்று. And then he cried out to God and said, Lord, don't let me die in thirst in the hand of my enemies. இங்கே அவன் சொல்லுகிற பொழுது இந்த இடத்திலே தேவனை பார்த்து, என்னுடைய எதிரிகளுடைய கைகளிலே நான் மடிந்து போகும்படி தாகத்தால் நான் சாக விடாதபடி என்னை காப்பாற்றும் என்று கேட்கிறான். So his only need, only yearning, only desire was somebody give me water. இப்போ அவனுக்கு தேவையானதெல்லாம், அவனுடைய விருப்பம் எல்லாம், அவன் வாஞ்சிக்கிறதெல்லாம் யாராவது ஒருவர் எனக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். You see, water, if you don't quench it, you may even die. நீங்க தண்ணீருடைய தாகத்தை தீர்க்காவிட்டால் மரித்து போவீர்கள். You see, in the same way, அதுபோல David says, தாவீது சொல்லுகிறார், I have so many things to be proud about in this world. இந்த உலகத்திலே நான் பெருமைப்படக்கூடிய காரியங்கள் எனக்கு நிறைய உண்டு. There are so many things the worldly people will consider as very, very high, noble and dignified. இந்த உலகத்திலே உலகத்து ஜனங்கள் எது பெரிய காரியம், எது உயர்ந்த காரியம் என்று நினைக்கிறார்களோ, all that I have. அது எல்லாமே இந்த தாவீதாகிய இடத்தில் உண்டு. He had power and authority. அவருக்கு அதிகாரம் இருந்தது, வல்லமை இருந்தது. He had money.
அவனுக்கு பணம் இருந்தது, he had a family, அவனுக்கு குடும்பம் இருந்தது, he had property, அவனுக்கு சொத்துக்கள் he இருந்தது, had houses, அவனுக்கு வீடுகள் இருந்தது, everything was there. எல்லாமே அவனுக்கு இருந்தது. But then he says, ஆனால் அவன் சொல்லுகிறான், none of these things will satisfy me. இது எதுவுமே என்னை திருப்திப்படுத்த போகிறதில்லை. But there is only one thing my heart, my soul is longing after. என்னுடைய ஆத்துமாவானது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரமே வாஞ்சிக்கிறது. And that is, அது என்ன? I want to see the living God. நான் ஜீவனுள்ள தேவனை காணும்படி விரும்புகிறேன். And this need of the soul, the need of God in every soul, no money, no position, no identity, nothing else in this world can satisfy. இந்த காரியத்தை, தேவனை தேடுகிற இந்த காரியத்தை இந்த உலகத்தினுடைய எந்த பொருளோ பணமோ எதுவாகிலும் என்னை திருப்திப்படுத்த போகிறதே இல்லை. That is why in John chapter 7 and verse 37, நீங்கள் யோவான் 7ஆம் அதிகாரத்துடைய 37ஆம் வசனத்திலே அதுதான் நான் படிக்கிற வேளையிலே, Jesus stood on the last day of the feast and said, if any man thirst, let him come to me and drink, he said. இங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற பொழுது சொல்கிறார், பண்டிகையினுடைய கடைசி நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னார். Let him come to me and drink. அவர் சொல்லுகிற பொழுது என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லுகிறார். Why did he say that? ஏன் ஆண்டவர் அதை சொல்ல He வேண்டும்? said, I am the living water. நான் ஜீவனுள்ள தண்ணீராய் இருக்கிறேன். And this water, if you drink, இந்த தண்ணீரை நீங்கள் பருவீர்களானால் it can quench or satisfy the thirst of your soul. உங்களுடைய ஆத்துமாவுடைய தாகத்தை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். That is why David said, Lord, I want to come to you and to your holy presence, and only there the angst of my soul can be satisfied. அதனாலே தான் தாவீது சொன்னான், நான் உம்முடைய சந்நிதியிலே வந்து நின்றால், உம்முடைய பிரசன்னத்திலே வந்து நின்றால், அங்கேதான் என்னுடைய ஆத்துமாவுக்கு தாகம் தீரும். I want to drink of the heavenly water that satisfies me. என்னை திருப்தி ஆக்குகிற அந்த பரலோகத்துடைய தண்ணீரை நான் குடிக்க விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. There is this incident in the Bible about the Israelites. இந்த இஸ்ரவேலரை குறித்து வேதத்திலே நாம் ஒரு காரியத்தை படிக்கிறோம். Now the Israelites were in the city of Goshen, the country of Goshen in Egypt. இந்த எகிப்து தேசத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தால் கோசோன் என்று சொல்லுகிற இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். They were in the most fertile land in the entire nation. இந்த எகிப்து தேசம் முழுவதிலுமே செழிப்பான பகுதி ஒன்று உண்டானால் அது இந்த கோசோன் பகுதி. Their families were prospering. அவருடைய குடும்பங்கள் அங்கே செழித்தது. Their generations were increasing. அவர்களுக்கு இருந்த ஜனத்தொகை பெருகிறது. They became so huge in population that the hosting country Egyptians themselves became jealous of the expansion and the increase of the Hebrew people. இந்த எபிரேய ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலே பலுகி பெருகினதை பார்த்த வேளையிலே இந்த எபிரேய ஜனங்களை குறித்த பொறாமை அந்த எகிப்திய ஜனங்களுக்கு உண்டானது. That much they grew. அப்படி ஒரு பெருக்கம் அவர்களுக்குள்ளே இருந்தது. In Numbers 11:5 if you read, நீங்கள் எண்ணாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், even after coming out of Egypt they are still remembering the food they ate in Egypt. அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு வந்த பொழுதும் கூட எகிப்து தேசத்தினுடைய உணவுகளை அவர்கள் நினைத்தார்கள். They say, we remember the fish which we freely ate. நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களை என்று சொல்கிறார்கள். And they say, we remember the cucumbers, the melons, the leeks, the onions, the garlic. வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெண்டைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம். அப்போ look at their table. அப்ப அவங்களுடைய சாப்பாட்டு டேபிள பாருங்க. In Egypt they were not hungry and begging for food. அவங்க எகிப்து தேசத்துல சாப்பாட்டுக்காக இறந்து திரியல. Best land they were staying in. அவங்க நல்ல நிலத்துல வாழ்றாங்க. Prime property. அவர்களுக்கு நல்ல சொத்துள்ள இடம் கிடைச்சிருக்கு. Good houses. நல்ல வீடு இருக்கு. Job. அவங்களுக்கு வேலை இருக்கு. Income. அவங்களுக்கு வருமானம் இருக்கு. Above all good food. எல்லாத்துக்கும் மேல நல்ல சாப்பாடும் இருக்கு. Every day non-vegetarian. எப்ப பார்த்தாலும் நான்வெஜ் இருக்குது. Eating fish freely they were eating. அவங்களுக்கு மச்சங்கள் இலகுவாக கிடைக்குது. You have a vegetable platter, fruit platter, everything in excess. அவங்களுடைய தட்டுகளை பார்த்தா காய்கறிக்கு ஒரு தட்டு இருக்குது, பழ வகைக்கு ஒரு தட்டு இருக்குது. Everything they got. எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. But in spite of all this, ஆனா இது எல்லாமே இருந்தும் கூட they cried out to God and asked him to deliver them. அவர்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி தங்கள்
தங்களை விடுதலையாக்கும்படி கதறுகிறார்கள். They didn't like that place. அவர்கள் அந்த இடத்திலே இருக்க பிரியமில்லை. They didn't enjoy that place. அவர்கள் அந்த இடத்திலே சந்தோஷமாய் இருக்கவில்லை. Why? ஏன்? They say the taskmasters above them, the people who were in control of them, they tried to suppress them and subdue them. அவர்களுக்கு மேலாக வைக்கப்பட்ட ஆளோட்டிகளாலே இவர்கள் உண்மையாகவே கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். So they cry out to God. அவர்கள் தேவனை நோக்கி பார்த்து கதறுகிறார்கள். And then God raised up one among them, Moses, to deliver them. இங்கே ஆண்டவராகிய தேவன் அவர்களில் ஒருவனாகிய மோசேயை எழுப்பி இவருடைய விடுதலைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். Now Moses comes to meet Pharaoh to talk in the stead of his people. தன்னுடைய ஜனங்களுக்காக பேசும்படிக்கு இந்த பார்வோனிடத்திலே மோசே வருகிறான். And what did he say? இந்த மோசே அங்கே என்ன சொல்லுகிறார்? If you read Exodus chapter 7 verse 16, நீங்கள் யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரத்துடைய 16ஆம் வசனத்தை பார்த்தால், he talks about God's solution for the problem that the Israelites were going through. இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த பிரச்சனைக்குள்ளாக போகிறார்களோ அந்த பிரச்சனைக்குரிய விடுதலைக்கான வழியை தேவன் அங்கே சொல்கிறார். What is the answer? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன? Moses says, மோசே சொல்கிறார், let my people go that we may serve God in the wilderness. என்னுடைய ஜனங்களை வனாந்திரத்திலே எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று மோசே பார்வோனிடத்திலே சொல்கிறான். Did you notice that? இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்களா? They are already in homes. அவங்க ஏற்கனவே வீட்ல இருக்காங்க. They are eating good food. நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. Good work. நல்ல வேலை இருக்கு. Now God is saying, இங்க ஆண்டவர் சொல்றாரு, for the lack of satisfaction in your life, உங்களுடைய வாழ்க்கையில இப்ப திருப்தி இல்லை என்று சொல்லுகிறீர்களே, you are crying out to me. இப்பொழுது என்னை நோக்கி பார்த்து கதறுகிறீர்களே, I will give you a solution. நான் உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கிறேன். What is that solution? அந்த தீர்வு என்ன? Come to the wilderness. நீங்க ஆராதனை செய்யும்படிக்கு நீங்கள் வனாந்திரத்துக்கு வாங்க. Come to the wilderness. நீங்கள் வனாந்திரத்துக்கு வாங்க. For what? எதுக்காக? To worship me. என்னை ஆராதிக்கும்படி வாங்க. Think about it for a while. நீங்க ஒரு கொஞ்ச நேரம் இதை யோசிச்சு பாருங்க. In the wilderness, இந்த வனாந்திரத்துல no homes, வீடு இல்ல, no work, அவங்களுக்கு வேலை இல்ல, no income, அங்க வருமானம் இல்ல, no sowing, no reaping, அங்க எந்த விதைப்பும் இல்ல, அறுப்பும் இல்ல, no food, no fish, அங்க சாப்பாடும் இல்ல, மீனும் இல்ல. God is saying, come to the wilderness. இப்ப ஆண்டவர் சொல்றார், வனாந்திரத்துக்கு வாங்கப்பா. But he says, I will give you something there. வனாந்திரத்திலே நான் உங்களுக்கு ஒன்றை கொடுப்பேன். You know what is that? அது என்ன? I will give you rest. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். I will give you my presence. என்னுடைய பிரசன்னத்தை நான் உங்களுக்கு தருவேன். I am inviting you to come and worship me. நீங்கள் வந்து என்னை ஆராதனை செய்யும்படி உங்களை அழைக்கிறேன். The answer is very simple. இதுக்கு கொடுக்கப்பட்ட விடை மிக எளிமையான விடை. No matter how much the world can give us, உலகம் எவ்வளவுதான் நமக்கு கொடுத்தாலுமே கூட, there is nothing like what the presence of God gives us in our life. The satisfaction is incomparable. தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற திருப்தி என்று சொல்லுவது, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே தேவனால் உண்டாகிற அந்த திருப்தி வேறு யாராலும் எதனாலும் கொடுத்து விடவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? That is why in Psalm 16:11, அதனால தான் சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் சங்கீதத்துடைய 11ஆம் வசனத்திலே David boldly said, அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தைரியம் கொண்டு சொல்லுகிறான், in your presence is fullness of joy, at your right hand there are pleasures forevermore, he declared. அவன் சொல்லுகிற பொழுது, உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லுகிறான். என்ன பேரின்பம்? நித்திய பேரின்பம். சொல்லுங்க, என்ன பேரின்பம்? நித்திய பேர். அந்த மாதிரி ஒரு திருப்தி இந்த உலகத்துல எந்த பொருளும் கொடுக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பெரிய பணக்காரனாகிய தாவீது சொன்னாரு, ஆகாமிய கூடாரங்கள் இருக்கிற 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் இருக்கும் ஒரே நாள் நல்லது. அப்போ அவ்வளோ திருப்தி எது கொடுக்கும்? தேவனுடைய சமூகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இதுதான் தேவன் கொடுக்கிற முதலாவது தண்ணீர். ஆமென். அது என்ன தண்ணீர்னா, ஆத்துமாவை திருப்தியாக்கும் தண்ணீர். A water that satisfies your soul. தேவன் கொடுக்கிற முதலாவது தண்ணீர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தண்ணீர். You see, God called the Israelites and said, hey, I know you are all unsatisfied, dissatisfied in your soul. Come out and worship me, and then you will see how your life will prosper. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு எல்லாம் இருந்தும் திருப்தி இல்லாமல் இருக்கிறீங்க, நீங்க வெளியில வாங்க, என்னை ஆராதனை செய்யுங்க, உங்களுக்கு அந்த திருப்தியை நான் தருவேன். Your soul will be healthy. உங்களுடைய ஆத்துமா புஷ்டியாகும்.
Now they came out. அவர்கள் வெளியே வந்தார்கள். And what did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? Did they worship God? அவங்க தேவனை ஆராதிச்சாங்களா? Look at what Psalms 106 verse 13 to 15 says. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 106ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து 15 வரை உள்ள வசனங்களை கவனிங்க. The Bible says, வேதம் சொல்லுகிறது, they soon forgot his works. அவருடைய கிரியைகளை அவர்கள் சீக்கிரத்திலே மறந்தார்கள். They did not wait for his counsel. ஆண்டவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை. The Bible says, வேதம் சொல்லுகிறது, when they came out to worship God, தேவனை ஆராதிக்க அவர்கள் வெளியே வந்த பொழுது, but the Bible says they lusted after the Egypt they left in the wilderness. அவர்கள் வனாந்திரத்திலே விட்டு வந்த எகிப்து தேசத்தின் மேலே இச்சை உள்ளவர்களாய் மாறினார்கள். And they were crying out to God. அவங்க தேவனை நோக்கி பார்த்து கதறுகிறார்கள், give us meat. ஆண்டவரே எனக்கு மச்சங்களை இறைச்சியை தாரும். They tempted God. அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். They questioned God. அவர்கள் தேவனை கேள்வி கேட்டார்கள். They bothered God. அவர்கள் தேவனை தொந்தரவு பண்ணார்கள். We are not satisfied. அவர்களுக்கு திருப்தி இல்ல. We want food. எங்களுக்கு சாப்பாடு வேணும். வந்தது எதுக்கு? என் ஜனங்களை போக விடு. எதுக்காக ஆண்டவர் போக விட சொன்னாரு? எதுக்கு? சாப்பிட்றக்கா? எதுக்கு? ஆகாரத்துக்கா ஆராதனைக்கா? சொல்லுங்க. ஆராதனை செய்ய வந்தா இவங்களுக்கு என்ன கவலை ஆயிடுச்சு? பெரிய கவலை. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்கல. அவ்வளோதான். ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கிறாங்க. The Lord looks from heaven. ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கிறார். And he answers what they ask. அவர்கள் என்ன கேட்டாரோ அதை அவர்களுக்கு கொடுக்கிறார். He said, you want meat? ஆண்டவர் சொன்னா உங்களுக்கு இறைச்சி வேணுமா? I will give you meat. நான் தரேன். பாருங்க, they got the meat they wanted. அவர்களுக்கு என்ன இறைச்சி தேவையா இருந்தோ அதை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். The non-vegetarian food they got in Egypt was replaced again in the wilderness. இப்பொழுது எகிப்து தேசத்திலே அவர்கள் சாப்பிட்ட அந்த நான்வெஜ் சாப்பாடு இப்ப ஆண்டவராகிய தேவன் வனாந்திரத்துல அவங்களுக்கு கொடுக்கிறார். But what happened? ஆனா நடந்தது என்ன? In verse 15 you read, நீங்கள் 15ஆம் வசனத்தை பார்த்தால், he gave them their request, அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், but sent leanness into their soul. அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை உண்டு பண்ணினார். கவனிச்சீங்களா? இங்க வாயில சாப்பாடு இருக்கு, ஆனா ஆத்துமா எப்படி இருக்கான்? இளைப்பு. இளைப்பில்லாம, ஒரு இளைப்பாறுதல் இல்லாம இளைச்சு போச்சான். Soul became so lean, but the stomach became full. வயிறு நிரம்பிச்சு உண்மைதான், ஆனா ஆத்மாவிலோ இளைப்பை அவர்கள் காணவில்லை. Now tell me, what food is available in the world that can satisfy the soul? இப்போ எனக்கு ஒரு காரியத்தை நீங்க சொல்லுங்க, நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குற உணவு இந்த உலகத்துல ஏதாவது இருக்குதா? The eye is not filled with seeing. கண்கள் காண்கிறதுனால திருப்தி ஆகிறது இல்ல. The ear is not filled with hearing. நம்முடைய காதுகள் கேட்கிறதுனால திருப்தி ஆகிறது இல்ல. The heart is not filled with its imaginations. நம்முடைய எண்ணங்களினால இருதயங்கள் திருப்தி ஆகிறது இல்ல. But there is only one thing that fill all things. எல்லாவற்றையும் நிரப்புகிற காரியம் ஒன்று உண்டு. It is only the Lord Jesus Christ. அது இயேசு மாத்திரமே. Hallelujah. Hallelujah. He fills all things with all things. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். My presence is enough for you. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பிரசன்னம் உனக்கு போதும். My grace is sufficient for you. என்னுடைய கிருபை உனக்கு போதும். And that will never change. அது ஒருபோதும் மாறப் போகிறதில்லை. Jesus met a Samaritan woman by the well. ஆண்டவராய் இயேசு சமாரிய ஸ்திரியை அந்த கிணத்துக்கு பக்கத்திலே ஒரு நாளிலே சந்திக்கிறார். Now she was a woman who had lived with 5 husbands. இந்த பெண்ணை பார்க்கிற பொழுது ஏற்கனவே 5 புருஷர்களோடு வாழ்ந்தவள். And she is living with the next one. இப்பொழுது அடுத்த புருஷனோடு வாழ்ந்து But கொண்டிருக்கிறார். no satisfaction. ஆனா அங்கே திருப்தி இல்ல. But Jesus looked at her and said, இயேசு அவளை பார்த்து சொன்னார், if you ask me, நீ என்னை கேட்பாயானால் I will give you living water. நான் உனக்கு ஜீவனுள்ள தண்ணீரை தருவேன். If you drink of the water I give you, நான் தருகிற தண்ணீரை நீ குடிப்பாயானால் you will not thirst again. உனக்கு ஒருபோதும் இனிமேல் தாகம் உண்டாகாது. In other words, இன்னொரு வார்த்தையிலே, you will never feel empty again. உன்னுடைய வாழ்க்கையில இனிமேல் வெறுமையை நீ உணரப் போகிறதே இல்லை. You will be satisfied forever. நீ என்றென்றைக்கும் திருப்தி உள்ளவனாய் காணப்படுவாய். Hallelujah. Hallelujah. The first water that God gives his children is the water of satisfaction. முதலாவது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு
கொடுக்கிறது அவர்களுடைய ஆத்துமாக்களிலே நிறைவை தருகிறார். This morning you may be like a deer running hither and thither trying to find satisfaction in your life. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அங்கும் இங்கும் ஓடி திரிகிற மானை போல ஒரு வாழ்க்கையில திருப்தியை தேடுகிற அலைகிற நபராய் இருக்கலாம். You may be trying your best to try to find the world's things, the world's pleasures, the world's things, and try to fill your heart and find satisfaction. உலகத்தினுடைய பொருட்களாலே உலகத்தின் காரியங்களாலே இருதயத்தை நிரப்பி அதனாலே ஒரு சந்தோஷத்தை நிறைவையும் காண முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். You may be involved in the pleasures of this world, trying to find so many different habits, trying to get involved in so many different things, trying to fill the emptiness in your soul. உங்களுடைய ஆத்மாவிலே இருக்கிற அந்த வெறுமையை நிறைக்கும்படி இந்த உலகத்துடைய பழக்க வழக்கங்களாலே உலகத்திலே காணப்படுகிற அந்த இச்சைக்குரிய காரியங்களாலே உங்களை நிரப்பி ஒருவேளை அந்த சந்தோஷத்தை அடையலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். Nothing is going to fill you. ஆனால் ஒன்று கவனிங்க, ஒன்றும் உங்களை திருப்தியாக்க போகிறதில்லை. You will be running like a deer trying to find water here and there. இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி தண்ணீரை தேடுகிற மானை போலத்தான் நீங்கள் இருப்பீர்கள். You know, the deer, it look at the hot sand in the desert and consider it as waters on the other side. இந்த மானை பார்க்கிற பொழுது அது ஒரு சூடான நேரத்தில் அந்த சூடான தரையிலிருந்து எழும்புகிற அந்த பிம்பத்தை பார்த்து அந்த பக்கம் தண்ணீர் இருக்கிறதோ என்று நினைத்து அது ஓடும். It will think the water is there. அங்கே காணல் நீரை தண்ணீர் என்று எண்ணி அது ஓடும். But the more it keeps running and running, அது தொடர்ந்து ஓட ஓட it only becomes tired. அது தொடர்ந்து தனக்கு களைப்படைஞ்சு தான் போகும். It becomes dehydrated. அது தன்னுடைய நீரெல்லாம் வடிந்த நிலையில தான் போகும். And find it will die in that sand. கடைசியில தாகத்தினாலே நாவு வறண்டு செத்து போகும். Why? ஏன்? Nothing will satisfy. அங்க திருப்தி ஆகிறதுக்கு ஒரு காரியம் இல்ல. There are so many people who run their lives after one thing after another, one thing after another, one thing after another, trying to somehow fill the emptiness of the soul. தங்களுடைய ஆத்துமாவுடைய அந்த வெற்றிடத்தை நிரப்பும்படி ஒன்றுக்கு பின்னாக ஒன்றை தேடி ஓடுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். Solomon tried that. அதைத்தான் சாலமோன் செய்து பார்த்தான். He started with wine. அவன் தன்னுடைய மதுவினாலே சீராட்டி தன்னை திருப்தியாக்கினான். He drank all the best wine in the world. இந்த உலகத்துல என்ன விதமான மது வகை உண்டோ அதெல்லாம் குடித்து பார்த்தான். And then he said it is vanity. அவன் சொன்னா அதுக்கு அப்புறம் எல்லாம் மாயை. He went to wisdom. அவன் போய் ஞானத்தை தேடினான். And he began to read and learn and watch and try to get everything. அவன் படித்தான், பார்த்தான், இதெல்லாம் கண்டுபிடித்து ஞானத்தினாலே தன்னை திருப்தியாக்க முயற்சித்தான். He said it is vanity. அதுக்கு பின்பாக சொன்னான் அதுவும் மாயை. Then he moved on to wealth. அதுக்கு பின்பாக செல்வத்தை தேடினான். He amassed great wealth. அவன் ஐஸ்வரியத்தை திரளாய் சம்பாதித்தான். In his day even gold was counted without number. அங்கே பார்க்கும்போது அவன் திரள் எண்ணிக்கைக்கு அடங்காத அளவிலே தங்கத்தை வைத்திருந்தான். But he said it is all vanity. அதுக்கு பிறகு சொன்னான் அதுவும் மாயைனா. Then he went into great works. அவன் பெரிய வேலைகளை செய்து பார்த்தான். He built buildings. அவன் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி பார்த்தான். Temples. அவன் பெரிய கோயில்களை கட்டினான். He built everything. எல்லாத்தையும் கட்டினான். He said it is all vanity. அதற்கு பிறகு சொன்னா அதுவும் மாயை. Then he went for women. அதுக்கு பின்பாக பெண்களை நாடி போனான். He had 300 wives, 700 concubines. அவனுக்கு 300 பெண்கள் 700 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். Almost 1000 women in his life. 1000 பெண்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தார்கள். He said it's all vexation of spirit, everything is vanity. அதுவும் தன்னுடைய இருதயத்துக்கு மாயா இருக்குது என்று சொன்னான். But then finally he wrote in Ecclesiastes 12. அதுக்கு பிறகு பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே he said, அவன் சொன்னான், remember your creator in the day of the youth. அவன் சொன்னான், உன்னுடைய வாலிபத்தின் நாட்களில் உன்னுடைய சிருஷ்டிகரை நினை. Only that will satisfy you. அது ஒன்றுதான் உனக்கு திருப்தியை கொடுக்கும். Anything else is vanity. வேறு எல்லாமே மாயைதான். The first water to which God leads his people that satisfies them is the water of satisfaction that is given to the soul. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை முதலாவது கொண்டு வந்து நிறுத்துகிற தண்ணீர் அவருடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிற தண்ணீர். Hallelujah. 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 That water is found in his presence. அது அவருடைய பிரசன்னத்திலே காணப்படுகிறது. In his presence there is fullness of joy. அவருடைய பிரசன்னத்திலே நமக்கு ஆனந்த சந்தோஷம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Nobody goes empty. ஒருவருமே பிரசன்னத்துக்கு வந்து வெறுமையாய் போகிறது இல்லை. The joy is a strength to your soul. அவர் தேவனுக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய ஆத்துமாவின் பலன். It fills your heart. அவர் நம்முடைய ஆத்துமாவை நிரப்புகிறார். Hallelujah. 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 That is why King David, அதனாலே தான் தாவீது ராஜா, even though he was staying in a house made of the cedar wood,
அவர் ஸ்கேதரும் மரங்களால் ஆன வீட்டிலே தங்கி இருந்த பொழுதும் he only desired that he would be a watchman in the house of God. அவன் சொன்னான், கர்த்தருடைய ஆலயத்துடைய வாசல் படியில காத்திருக்கிறதே நான் விரும்புகிறேன். அங்க ஒரு காவல்காரனா இருந்தா கூட நல்லா இருக்கும், because I want to be in the presence of God. அங்கே தேவனுடைய பிரசன்னத்துல நான் இருந்தா போதும். Hallelujah. Hallelujah. That gives satisfaction. அது அவனுக்கு திருப்தியை கொடுத்தும். The first water God leads his children to is the water of satisfaction. முதலாவது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிற தண்ணீர் அண்டை கொண்டு வருகிறார். What is the second place God leads them to? இரண்டாவதாக தேவன் எங்கே நடத்துகிறார்? Turn with me to Exodus chapter 14 and verse 13. நீங்கள் யாத்திராகமம் 14:13 பாருங்கள். There Moses said to the people, "Fear ye not, nor stand still and see the salvation of the Lord, which he will shew to you today. For the Egyptians whom you have seen today, you shall see them again no more forever." அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். The Egyptians whom you have seen today, you shall see them again no more forever. இன்று காண்கிற எகிப்தியரை இனிமேல் நீங்கள் காண மாட்டீர்கள். This incident is about God bringing the Israelites to the second water body. இது ஆண்டவராகிய தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை இரண்டாவது தண்ணீர் அண்டைக்கு கொண்டு வருகிறார். What is that water? அது தண்ணீர் என்ன? They came from Egypt for the water of satisfaction in his presence. முதலாவது எகிப்து தேசத்திலிருந்து திருப்தியாக்குகிற தண்ணீர் அண்டைக்கு அவர்களை கொண்டு வந்தார். And then he brought them to the water of the Red Sea. இரண்டாவது அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீர் அண்டைக்கு ஆண்டவர் கொண்டு Now வருகிறார். they look at the Red Sea. நீங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை பார்க்கிற பொழுது They are very terrified. அது உண்மையாகவே பயமுறுத்தத்தக்கதாக இருந்தது. They think today we are going to die. இன்னைக்கு நமக்கு மரணம் சம்பவிக்கும். Nobody who goes into the ocean will come out alive. இந்த சமுத்திரத்துக்குள்ளே போகிறவர்கள் யாரும் உயிரோடு திரும்பி வர So முடியாது. it is a water of death. அது மரணத்தினுடைய தண்ணீர். On the back the Egyptians are chasing them. பின்னாடி பார்க்கிற பொழுது எகிப்தினுடைய படைகள் எங்களை துரத்தி கொண்டு So வருகிறது. there is no escape. ஆகவே தப்புவதற்கு வழி இல்லை. As they are standing scared, அவர்கள் பயத்தோடு அங்கே நிற்கிற பொழுது the same water that signified death, God opened it and turned it into a water of life and gave them way to go to the other side. எந்த தண்ணீர் அவர்களுக்கு மரணத்தின் அடையாளமா இருந்ததோ தேவன் அந்த தண்ணீரை பிரித்து அதிலே அவர்களுக்கு பாதை உண்டாக்கி மறுபக்கத்துக்கு அவர்கள் கடந்து போகும்படி தேவன் செய்தார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Now as they are about to cross this water, இந்த பாதை வழியாக இந்த சிவந்த சமுத்திரம் அவர்கள் கடக்கபோது God looks at the Israelites and says, ஆண்டவராகிய தேவன் இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார், the Egyptian whom you see today you will see no more. நீங்கள் இப்பொழுது காண்கிற இந்த எகிப்தியனை இனிமேல் நீங்கள் காண போகிறதில்லை. Now I want to explain this a little bit. I want everyone to carefully listen. இதை நான் சற்று விரிவாக சொல்ல விரும்புகிறேன். ஆகவே தயவு செய்து முழு கவனத்தை வைத்து நீங்கள் இதை கேளுங்கள். There is a spiritual truth behind this. இதற்கு பின்பாக ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது. What is the truth? அந்த சத்தியம் என்ன? The Red Sea is the water to which God brings his sheep. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மந்தையை கொண்டு வந்து சேர்த்த இடம் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக. This sea is originally denoted to be a sea of death. இந்த சமுத்திரம் என்று சொல்லுவது அது மரணத்திற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சமுத்திரம். But because God made them cross it, this became a sea of life. அங்கே தேவனாகிய கர்த்தர் இந்த சமுத்திரத்தின் நடுவே பாதை வகுத்து அவர்களை அந்த பக்கத்திலே கொண்டு போனதினாலே அது ஜீவன் உள்ள நதியாக மாறினது. They went into the water with the fear of death. அவர்கள் உள்ளே இந்த சமுத்திரத்தின் தண்ணீருக்கு உள்ளே பிரவேசிக்க போன பொழுது மரண பயத்தோடு போனார்கள். But when they came out with a new life. அவர்கள் வெளியே வந்த பொழுது ஒரு புதிய ஜீவனை அடைந்தவர்களாய் வந்தார்கள். In other words, இன்னொரு வார்த்தையிலே this sea gave them a second life. இந்த சமுத்திரத்தை கடந்து வந்தார்களே அது அவர்களுக்கு இரண்டாவது ஒரு ஜீவனை கொடுத்தது. In 1 Corinthians chapter 10, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே in the first two verses, முதல் 2 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் Apostle Paul talks about the spiritual meaning behind this. இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். He says the Red Sea and the crossing of the Red Sea denotes the experience of baptism. இதை சொல்லுகிற வேளையிலே இந்த எகிப்தில் இருந்து விளந்து வந்து
இந்த சிவந்த சமுத்திரத்தை இந்த ஜனங்கள் கடந்தது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பிடக்கூடியது என்று அவர் சொல்லுகிறார். You see, this is very interesting. இதை நீங்கள் பாருங்கள். Baptism denotes death, baptism denotes life. இந்த ஞானஸ்நானத்தை குறித்து பார்த்தீர்களானால் அது மரணத்துக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது, நாம் புதிய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. When you go into baptism, நீங்கள் ஞானஸ்நான தொட்டியிலே தண்ணீருக்குள்ளே இறங்குகிற பொழுது what are you doing? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? You are burying the old man. உங்களுடைய பழைய மனுஷனை உள்ளே அடக்கம் பண்ணுகிறீர்கள். And when you come out, நீங்கள் மனிதத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது you come out with a new life. அந்த தண்ணீரை விட்டு வெளியே வரும் பொழுது புதிய ஜீவன் உள்ளவர்களாய் வெளியே வருகிறீர்கள். Everybody listen. எல்லோருமே கவனியுங்கள். Now when you come out with a new life, நீங்கள் புதிய ஜீவனோடு வெளியே வருகிற பொழுது now the life you have in you is not yours, it is Christ who lives in you. இப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன் உங்களுக்குள்ளது அல்ல, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்குள் ஜீவிக்கிறார். You went into it as a sinner. நீங்கள் அந்த தண்ணீருக்குள்ளே போகும் பொழுது பாவியாக போனீர்கள். You went with fear. நீங்கள் பயத்தோடு போனீர்கள். But when you came out, நீங்கள் வெளியே வரும் பொழுது you came with a new life. நீங்கள் புதிய ஜீவன் உள்ளவர்களாய் வெளியே வருகிறீர்கள். You came as righteous. நீங்கள் ஒரு நீதிமானாய் வெளியே வருகிறீர்கள். You are crossing the Red Sea. நீங்கள் இப்பொழுது இந்த சிவந்த கடலை கடக்கிறீர்கள். Now God is saying to the Israelites, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், you are crossing the Red Sea. நீங்கள் இப்பொழுது செங்கடலை கடக்கிறீர்கள். Do you know after crossing this, இந்த செங்கடலை நீங்கள் கடந்த பின்பதாக you will not see the Egyptian again. நீங்கள் இந்த எகிப்தியனை இனிமேல் காணப்போகிறது இல்லை. There is a very very deep spiritual meaning in this. இதற்குள்ளே ஆழமான ஒரு ஆவிக்குரிய சத்தியம் உண்டு. I call this the water of separation. இதை நான் பிரித்தெடுக்கிற தண்ணீர் என்று அழைக்கிறேன். The water of separation. இது பிரித்தெடுக்கிற தண்ணீர். What is the separation? இந்த பிரித்தெடுப்பு என்ன? I am separating myself from my old life and I am starting a new life. நான் பழைய வாழ்க்கையில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு இப்பொழுது புதிய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறேன். Until they came to the Red Sea, இவர்கள் இந்த சிவந்த சமுத்திரம் வருகிற வரையிலே the Hebrews were not strangers to Egyptians. இந்த எகிப்தியருக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புதியவர்கள் அல்ல, வேற்று மனிதர்களும் அல்ல. In the same way, அதுபோலவே the Egyptians were not strangers to the Hebrews. இந்த எகிப்தியரை பொறுத்தவரையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் வேற்று மனிதர்கள் அல்ல. இல்ல, இந்த எகிப்தியர்களுக்கு எகிப்தியர்கள் அறியாத மக்கள் கிடையாது. They were not strangers. They were with them for 430 years. 430 வருஷம் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்ந்தவங்க தான். They are neighbors. அவங்க ரெண்டு பக்கத்துல இருந்தவங்க தான். They are living together. அவங்க ரெண்டு சேர்ந்து வாழ்ந்தவர்கள். Now God is saying, ஆனா ஆண்டவர் சொல்றார், you are crossing the Red Sea. இப்பொழுது நீங்க செங்கடலை கடக்குறீங்க. You are going through a baptism. நீங்க ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ள கடந்து போறீங்க. And the Egyptian you saw all these 430 years, you will not see them again. 430 வருஷம் பார்த்தீங்களே இந்த எகிப்தியர்களை, இனிமேல் நீங்க அவங்கள பார்க்க மாட்டீங்க. It's a new life. இப்பொழுது உங்களுக்கு புதிய ஜீவன் கொடுத்தாச்சு. It's a new start. உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்கிறோம். Hallelujah. Hallelujah. I hope you understand. நான் சொன்னதை புரிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். How many years? எத்தனை ஆண்டுகள்? 430 years. 430 ஆண்டுகள். I think you can imagine the kind of influence, the kind of effect a people group can have on somebody when you are under their purview for 430 years. ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழுவோடு கூட 430 ஆண்டுகள் வாழ்ந்திருக்குமானால் அந்த இனக்குழு மேலே அந்த செல்வாக்கு எப்படி வந்திருக்கும் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். Now you know some people who go to America or Europe or any other country. உங்களுக்கு சில ஆட்களை தெரிஞ்சிருக்கும், அமெரிக்க தேசத்துல போய் வாழுவாங்க அல்லது ஐரோப்பிய தேசங்கள்ல வாழுவாங்க. Even our believers who go there. நம்முடைய சபையின் விசுவாசிகள் கூட அங்கே போயிருக்காங்க. Now they are there for only 2 years as a family. இவங்க 2 வருஷம் குடும்பமா அங்க தங்கி இருப்பாங்க. And in 2 years you can see a massive change in these people. இந்த 2 வருஷத்துல அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். Oh, their dressing changes. அவங்க Dress பண்ற முறை மாறி இருக்கும். Their hairstyle changes. அவங்க போட்டுக்க தலையினுடைய அலங்காரம் மாறும். Their language changes. அவங்க பேசுற மொழி மாறுது. Their attitude changes. அவங்களுடைய நடைகள் மாறுது. The culture changes. அவங்களுடைய கலாச்சாரம் மாறுது. Some families I have met outside. சில குடும்பங்களை நான் வெளியில சந்திச்சேன். All born in Avadi, lived in Avadi, raised their children in Avadi. அவங்க ஆவடியில பிறந்தவங்க தான், அவங்க ஆவடியில வளர்ந்தவங்க தான், அவங்க பிள்ளைங்க கூட ஆவடியில வளர்ந்தவங்க தான். And then they moved to that country. அந்த நாட்டுக்கு அவங்க இப்ப போயிட்டாங்க. Now in European culture,
Children don't stay with their parents in the same bedroom. இப்போ அந்த ஐரோப்பிய கலாச்சாரத்தில் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் வந்து தங்கள் பெற்றோருடைய படுக்கை அறையிலே படுக்கிறதில்லை. From year 1 year onwards, separate bedroom. அங்கே ஒரு வயசு அந்த பிள்ளைக்கு ஆச்சுன்னா அதுக்கு தனியாக ஒரு படுக்கை அறையை கொடுக்க வேண்டும். That is European culture. அதுதான் ஐரோப்பிய வழக்கம். I am not here to judge whether it is right or wrong. It works for them, it's okay. அது சரியா தவறா என்றது நியாயம் தீர்க்கிற வேலை நமக்கு இல்லை. But our families are going there. நம்முடைய குடும்பங்கள் அங்கே போகிறது. They have a 2-year-old daughter. அது 2 வயசு பெண் அவங்களுக்கு இருக்கு. 3-year-old son. 3 வயசு பையன் இருக்கான். Where are they? அவங்க எங்க? For the girl 1 bedroom, for the boy 1 bedroom. பையனுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கு, பொண்ணுக்கு ஒரு படுக்கை இருக்கு. எங்க பிறந்தவங்க நீங்களா? எல்லாம் நம்ம ஊர்ல பிறந்த ஆள் தான். ஆனா இப்போ அங்க போனா என்ன ஆயிடுச்சு? பையனுக்கு தனி பெட்ரூம், பொண்ணுக்கு வயசு என்ன? 2 வயசு 3 வயசு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் என் பையனுக்கு 20 வயசு ஆகுது பாஸ்டர், எங்களோட தான் படுக்கிறான் அவன். 20 வயசு ஆகுதான், யாரோட படுக்கிறான்? அப்பா அம்மாவோட தான் படுத்துட்டு இருக்கான். அதே ரூம்ல தான் படுத்துருக்கான். மம்மி என்னை விட்டு போயிடாதீங்க, நான் இங்கேயே இருக்கேன்றான். எப்படி இருக்கு பாருங்க. இது நம்ம ஊர். அந்த ஊர்ல 2 வயசுல மம்மி என் பக்கத்துல வராதுன்றான். பார்த்தீங்களா? அது அந்த கலாச்சாரம். இப்போ 2 வருஷத்துல நம்ம ஊர்ல பழகி ஊறி போனால் அங்க போனா அந்த கலாச்சாரம் என்ன செய்யுது? அவங்கள மாற்றுகிறது. their dress, their appearance, their language, their culture, their lifestyle, everything is affected. அவர்களுடைய ஆடை அணிகிற விதம், அவருடைய அலங்காரங்கள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நடைமுறைகள், கலாச்சாரங்கள் எல்லாம் 2 வருஷத்துல மாறி போச்சு. Now think about 430 years. இப்போ யோசிச்சு பாருங்க, 430 வருஷம் அங்க வாழ்றாங்க. They are in a foreign country. அவர்கள் வெளிநாட்டுல ஒரு நாட்டுல இருக்காங்க. I don't know whatever will be left as an Israelite. இப்போ பார்த்தா இந்த இஸ்ரவேலுங்கற அடையாளத்துக்கு ஏதாவது மீதி இருக்குமான்னு கூட தெரியல. 430 years of influence. 430 ஆண்டுகால செல்வாக்கு. Now you baptized. இப்பொழுது அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். God says, கர்த்தர் சொல்கிறார், I am taking you through the water of the Red Sea. நான் உங்களை செங்கடல் வழியாக அழைத்து கொண்டு போகிறேன். But as you cross over, நீங்கள் இப்பொழுது இந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கிற பொழுது, as you are getting baptized, நீங்கள் ஞானஸ்நானம் பெறுகிற பொழுது, you will not see the Egyptian again. நீங்கள் முன்பு கண்ட இந்த எகிப்தியனை இனிமேல் காண மாட்டீங்க. Hallelujah. Hallelujah. The old man is buried. உங்களுடைய பழைய மனிதன் சாகடிக்கப்படுகிறான். Your old man is crucified to the cross. அவன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்படுகிறான். Now you have put on the new man who is Jesus Christ. புதிய மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறீர்கள். Hereafter you are a new creation. இப்பொழுது நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். All the old things are passed away. உங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போயின. Now everything has become new. யாவும் சகலமும் கிறிஸ்துவுக்குள் புதிதாயின. This is a water of separation from your past. இதுதான் பழைய நிலையில் இருந்து உங்களை பிரித்தெடுக்கிற தண்ணீர். Now did it work in their life? இது அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ததா? Were they really separated? உண்மையாகவே அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட காரியத்தை உணர்ந்தார்களா? I want you to come to the same passage, 1 Corinthians chapter 10 verse 1 onwards. நீங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. The Bible says our fathers went through all baptized unto Moses in the cloud and in the sea. நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They were all baptized in Moses. அவர்கள் மோசேக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். Moses is a figure of Christ. இந்த மோசே ஆண்டவராகிய இயேசுக்கு முன்னடையாளமானவன். In Old Testament baptized in Moses. அங்கே பழைய ஏற்பாட்டிலே மோசேக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். New Testament baptized in Christ. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். Okay? Now what is their life? இப்ப அவருடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? After crossing the water of separation, இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட இந்த தண்ணீரை கடந்து வந்த பின்பதாக what is the effect? அவருடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கிறது? Read from verse 5 very patiently, very interesting. நீங்க 5ஆம் வசனத்துல இருந்து சற்று பொறுமையாக படிங்க. There the Bible says, அங்க வசனம் சொல்லுகிறது, with many of them God was not pleased. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. யார் இடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கவில்லை? அவர்கள் அநேகர் தான். அந்த அநேகர் யார் சொல்லுங்க? வெரி குட். ஞான ஸ்நானம் எடுத்தவங்ககிட்ட ஆண்டருக்கு என்ன இல்லையா? பிரியம் இல்லை. சத்தமா சொல்லுங்க,
யார்கிட்ட? மோசேக்குள்ளே சிவந்த சமுத்திரத்தில் ஞானஸ்நானம் பெற்றாங்க. they were baptized but God was not pleased with them. அவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றார்கள் உண்மைதான், ஆனால் தேவனோ அவர்களிடத்தில் பிரியமா இல்லை. Now you remember when Jesus was baptized, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நினைத்து பார்த்தால், the Bible says the heaven, there was a voice that came from heaven. அவர் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. This is my beloved son in whom I am well pleased. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். That is the sound that came when Jesus was baptized. இயேசு ஞானஸ்நானம் எடுத்த பொழுது பரலோகம் அப்படித்தான் அழைத்தது. But when the Israelites went through baptism, the Bible says God was not pleased. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ இந்த ஞானஸ்நானத்துக்கூடாக கடந்த பொழுது வேதம் சொல்கிறது அவர்களிலே நான் பிரியமாய் And the இருக்கவில்லை. Bible also says அதே வேதம் சொல்கிறது, they did not even inherit the promised land, they were overthrown in the wilderness. அவர்கள் அந்த கானான் தேசம் என்ற வாக்கு பண்ண பூமியை சுதந்தரிக்கவில்லை. அவர்களிலே பலர் இதே வனாந்திரத்திலே விழுந்து போனார்கள். They were overthrown in the wilderness. அவர்கள் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள். Why? ஏன்? What happened to these people? இந்த ஜனங்களுக்கு என்ன நடந்தது? What happened? என்ன நடந்தது? If you look at verse 6 onwards, நீங்கள் 6வது வசனத்திலிருந்து கவனிப்பீர்களானால், the shocking fact is, மிக பாரதூரமாக அதிர்ச்சி அளிக்கிற ஒரு உண்மை என்ன? all these baptized people, இந்த ஞானஸ்நானம் பெற்ற ஜனங்கள், they did not leave their old deeds. அவர்கள் பழைய காரியங்களை தங்களை விட்டு அகற்றவில்லை. They were carrying Egypt in their lives. அவருடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க எகிப்தை விட்டு வந்துட்டாங்க, ஆனா வாழ்க்கைக்குள்ள எகிப்து இருந்துகிட்டே இருந்தது. The old life was still there. அந்த பழைய எகிப்துடைய வாழ்க்கை உள்ள இருக்கு. I don't want to read all the verses. I'll just pinpoint the points and you can note it down. நான் அந்த முழு வார்த்தைகளை வாசிக்கவில்லை, நீங்கள் தயவு செய்து குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. நான் குறிப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன். In verse 6, Apostle Paul says, அப்போஸ்தலனாகிய பவுல் 6வது வசனத்திலே சொல்கிறார், they lusted after evil things. அவர்கள் பொல்லாங்கானவைகளை அவர்கள் இச்சித்தார்கள். Lusted after evil things. அவர்கள் பொல்லாங்கான காரியங்கள் மேலே இச்சை கொண்டார்கள். Who are they? அவர்கள் யார்? Tell me. சொல்லுங்க. பொல்லாங்கானவங்களை இச்சித்தவங்க யாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஞானஸ்நானம் பெற்றவங்க எதை இச்சித்தாங்களா? பொல்லாதவங்களை இச்சித்தாங்க. சரி, அடுத்தது verse 7. 7வது வசனத்தை பாருங்க. The baptized people, அந்த ஞானஸ்நானம் எடுத்தவங்க, they were idolaters. அங்கே விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனார்கள். They took baptism, அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க உண்மைதான், but still in idolatry. ஆனா இப்போ என்ன செய்றாங்கன்னா விக்கிரக ஆராதனை செய்றாங்க. Verse 8. 8வது வசனத்தை பாருங்க. Baptized people, அவர்கள் ஞானஸ்நானம் பெற்ற ஜனங்கள், but they were committing fornication. அவர்கள் வேசித்தனமும் பண்ணினார்கள். யாரு? யாருங்க? யாரு? Verse 9. 9வது வசனத்துல Baptized, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, but they were tempting Christ. கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். Verse 10. 10வது வசனத்துல Baptized, ஞானஸ்நானம் பெற்றார்கள், but they were murmuring. அவர்கள் முறுமுறுத்தார்கள். கவனிச்சிங்களா இப்போ என்ன நடக்குன்னு? எகிப்தை விட்டு வந்துட்டாங்க. இந்த எகிப்தியனை இனி நீ பார்க்க மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் வாழ்க்கையெல்லாம் எப்படி தான் இருந்துச்சு? எகிப்தியனை போலவே இருந்துச்சு. இன்னும் விக்கிரகாராதனை, வேசித்தனம், பாவம், இன்னும் தீமையான காரியங்களை இச்சையாக வைத்திருப்பது. அந்த பழைய வாழ்க்கை என்ன பண்ணலை? மாறவே இல்லை. They all took baptism. அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். But old deeds were still alive. ஆனால் பழைய காரியங்கள் இன்னும் அவங்க வாழ்க்கையை விட்டு போகல. They were truly not buried in sin. அவர்கள் பழைய மனிதனை உண்மையாகவே அடக்கம் செய்யவில்லை. The old Egypt was still alive. அவருடைய பழைய எகிப்து உள்ளேயே இருந்தது. God is taking a sheep to the water of separation. ஆண்டவர் தம்முடைய மந்தையை அந்த பிரித்தெடுக்கிற தண்ணீரோடாக கொண்டு வருகிறார். Come out of this untoward generation and stand for me as a holy people. மாயமுள்ள இந்த ஜனத்தை விட்டு பிரிந்து எனக்கு நேராக வந்து நில்லுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Stand as a holy people. ஒரு பரிசுத்தமுள்ள கூட்டத்தாய் ஜனமாய் நீங்கள் எனக்கு முன்பாக நில்லுங்கள். Depart from them. இந்த ஜனத்தை விட்டு பிரிந்து and be holy unto me. எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் நில்லுங்கள். Let not the old deeds of the old man be in you. பழைய மனுஷனுக்குரிய பழைய காரியங்கள் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டாம். Let the old man be passed away. அந்த பழைய மனிதன் உள்ளே மரித்து போகட்டும். Start a new life. புதிய வாழ்க்கை ஆரம்பிங்க. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் தண்ணீருக்கு நம்மளை கொண்டு வர்றார். என்ன தண்ணீர்னா, அந்த பழைய வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. அந்த எகிப்தியனை நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். அவனுடைய செய்கைகள் என் வாழ்க்கையில் இருக்காது.
இந்த பழைய கோபம், வைராக்கியம், எல்லா விதமான துர்குணங்கள் இது என் வாழ்க்கையில் வேண்டாம். நான் இப்போ கிறிஸ்துவே என் ஜீவனாக மாறிவிட்டார். ஒரு புது ஜீவன் உள்ளவனாக நான் நடந்து கொள்கிறேன். என்னை எங்கே கொண்டு வந்திருக்கிறீர்னா சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணியிருக்கிறீர். நான் உள்ளே போகும்போது மறிச்சிருவேன்னு நினச்சேன். ஆமாம், என் பழைய மனுஷன் தான் மறிச்சது. ஆனால் நான் வெளியே வரும்போதோ புதிய ஜீவன் உள்ளவனாக நான் வெளியே வந்தேன். இப்பொழுது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. This is a water of separation. இதுதான் பிரித்தெடுக்கிற தண்ணீர். The old things are passed away. பழைய காரியங்கள் யாவும் ஒளிந்து போயின. சில பேர் லைஃப் இப்படி ஓடிட்டே இருக்குது. திடீர்னு எகிப்தியன், திடீர்னு எபிரேயன், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், அந்த மாதிரி இப்படி ஓடுறது அப்படி ஓடுறது, மாறி 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 வேஷம் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி இல்லை. ஆண்டவர் தம்முடைய ஆடுகளை கொண்டு வர்றார். முழுவதும் பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு தண்ணீருக்கு ஆண்டவர் கொண்டு வர்றார். அந்த சிவந்த சமுத்திரத்தை இன்னொரு முறை நான் என்ன பண்ண வேண்டியதில்லை, கடக்க வேண்டியதில்லை. அங்கே நான் திரும்பி போக மாட்டேன். கர்த்தர் என்னை கடக்க பண்ணிட்டாரு. இனி புதிய ஜீவன் உள்ளவனாய் என்னுடைய நோக்கம் எல்லாம் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு நேராக. ஹல்லேலூயா. 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 So the first water is the water of satisfaction. முதலாவது நான் சொன்ன ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தண்ணீர். The second water is the water of separation. இரண்டாவது தண்ணீர் நம்மை பிரித்தெடுக்கிற தண்ணீர். When we make a decision to separate from this world, நாம் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து வாழ்வது என்று தீர்மானிக்கிற பொழுது God takes us to the next water. ஆண்டவராகிய தேவன் அடுத்த மூன்றாவது தண்ணீருக்கு நம்மை கொண்டு வருகிறார். What is that? அது என்ன? If you read Psalm 1 and verse 3, நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் சங்கீதத்துடைய 3ஆம் வசனத்தை பார்த்தால், the Bible says, வேதம் சொல்லுகிறது, and he shall be like a tree planted by the rivers of water that bringeth forth his fruit in his season, his leaf also shall not wither, and whatsoever he doeth shall prosper. அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிர்க்காத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். This is the third water. இது மூன்றாவது தண்ணீர். He shall be planted like a tree by the rivers of water. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போன்ற. And the end, what is it? அவருடைய முடிவு என்ன? What does this water bring? இந்த தண்ணீர் எதை கொண்டு வருகிறது? First I said the first water brings the satisfaction to the soul. முதலாவது தண்ணீர் என்ன செய்து நம்முடைய ஆத்துமாவுக்கு அது திருப்தியை தருகிறது. The second water brings separation from the world. இரண்டாவது தண்ணீர் என்ன செய்கிறது? உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்கிறது. What does the third water do? இந்த மூன்றாவது தண்ணீர் என்ன செய்கிறது? I call this the water of success. இது வெற்றியினுடைய தண்ணீர் என்று நான் சொல்லுவேன். Water of success. அது ஜெயம் கொடுக்கிற தண்ணீர். If you read the last sentence of this verse, இந்த மூன்றாவது வசனத்துடைய இறுதி பகுதியை நீங்கள் படிப்பீர்களானால், whatsoever he will do will prosper. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று இருக்கிறது. By staying in this water, இந்த தண்ணீர்ல தங்கி இருக்கிற பொழுது, whatsoever you do will prosper. நீங்கள் என்ன செய்தாலும் சரி அது உங்களுக்கு வாய்க்கும். Hallelujah. Hallelujah. But how come these people come to that water? ஆனா இந்த தண்ணீருக்கு நாம் எப்படி வர முடியும்? We have to cross these two things. நான் முதல் சொன்ன ரெண்டு காரியங்களை நம்ம கடக்கணும். Water of satisfaction. முதலாவது திருப்தி அளிக்கிற அந்த தண்ணீர். Water of separation. இரண்டாவது பிரித்தெடுக்கிற அந்த தண்ணீர். Come to verse 1 onwards. நீங்கள் முதல் இந்த சங்கீதத்தின் அதிகாரம் 1ல இருந்து you see a distinct reference to satisfaction and separation. இந்த இடத்துல திருப்தியையும் பிரித்தெடுப்பதிலே அந்த வசனங்களிலே நீங்க பார்க்கலாம். Satisfaction by meditating in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறதுனால் உண்டாகிற திருப்தி. And separation from the old people. அந்த பழைய ஜனங்களில் இருந்து தன்னை பிரித்தெடுப்பான். Earlier walking in the counsel of the ungodly. முதலாவது என்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனை முன்ன நடந்துட்டு இருந்தான். They were standing in the way of sinners. பாவிகளுடைய வழிகளிலே நின்று கொண்டிருந்தான். Sitting in the seat of the scornful. அங்கே பரியாசம் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்திருந்தான். Now they don't go there. இப்போ அங்கெல்லாம் போறது இல்ல. Now what have they done? இப்பொழுது என்ன செய்து விட்டார்? They come to the next water. இப்பொழுது அடுத்த தண்ணீர் அண்டைக்கு வருகிறார்கள். What is that water? அந்த தண்ணீர் என்ன? Whatsoever you do will prosper. நீ செய்கிறது எல்லாம் வாய்க்கிறதான. Hallelujah. Hallelujah. When you have satisfaction in God,
நீங்கள் தேவனிலே திருப்தியாய் இருக்கிற பொழுது, when you have a separated life for God, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கிற வாழ்க்கை வாழுகிற பொழுது, you don't have to be worried. Whatever you do will prosper. நீங்கள் செய்கிறது எல்லாம் வாய்க்கும், அது நிச்சயமே வாய்க்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டியது. Hallelujah. Hallelujah. You will stand in the water of success. நீங்கள் வெற்றி உள்ள அந்த தண்ணீரிலே நீங்கள் நிற்கிறீர்கள். How come a man can stand in the water of success? இந்த வெற்றி உள்ள தண்ணீரிலே ஒரு மனிதன் நிற்க வேண்டுமானால், அந்த ஜெயம் பெறுகிற தண்ணீரிலே அவன் நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? Three things are important. மூன்று காரியங்கள் முக்கியம். And I want to split verse 3 into 3 parts. இந்த மூன்றாவது வசனத்தை மூன்று பகுதிகளாக நான் பிரித்துக் கொள்ள விரும்புகிறேன். In order to achieve success from that water, இந்த தண்ணீரிலிருந்து நீங்கள் வெற்றியை பெற வேண்டுமானால், the first thing it's demanded, முதலாவது காரியம் நீங்கள் செய்ய வேண்டியது, you must be planted or be founded, have the foundation in that water. நீங்கள் அந்த தண்ணீரிலே ஊன்றினவர்களாக, இன்னும் சொல்ல போனா அஸ்திவாரம் போடப்பட்டவர்களா இருக்கணும். நீர்க்கால்கள் ஓடமா என்ன செய்யணும், பண்ணணுமா? நாட்டப்பட்டு, நடப்பட்டு. அப்போ இது வந்து போற இடம் கிடையாது. It is not a place you visit once in a while. நீங்க ஏதோ ஒரு நாள் முடிஞ்சப்போ வந்து போற இடம் அல்ல. It is not a water you come for Christmas or New Year in once in a while. அது கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு வந்து எட்டி பார்க்கிற இடம் அல்ல. It is a water where you stay forever. இது நட்டப்பட்டு நிரந்தரமா இருக்கிற இடம். Hallelujah. Hallelujah. See, you can change the roof of any building very easily. நீங்க பாருங்க, ஒரு கட்டடம் இருக்குன்னா அந்த கட்டடத்துடைய கூரையை எப்ப வேணா மாத்திக்கலாம். You can change the paint of a building very easily. நம்முடைய கட்டடத்துடைய பெயிண்ட மாத்தணுமா, அது நிறத்தை மாத்திக்கலாம். But you cannot change the foundation of a building. ஆனா ஒரு கட்டடம் கட்டின பின்பு அதனுடைய அஸ்திவாரத்தை மாத்த முடியாது. The foundation is secure and stable. அதனுடைய அஸ்திவாரம் பாதுகாப்பானது, நிரந்தரமானது. No change should be done. அதுல எந்த மாற்றத்தை உண்டாக்க முடியாது. If you plant a tree, நீங்கள் ஒரு மரத்தை வைத்து விட்டால், every day wherever you want, you don't just keep on planting it, taking it out, planting it somewhere. No, that's not the way you grow. ஒவ்வொரு நாளும் அந்த மரத்தை பிடிங்கி இங்க வேண்டாம், அங்க வேண்டாம், இங்கன்னு நட்டிட்டு இருக்க முடியாது. நம்ம சேர் போடுற மாதிரி மாத்தி நட முடியாது செடி. அது ஒன்றும் தலைக்காது இல்லை. மரம்னா ஒரு இடமா தான் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ கொஞ்சம் இடிக்குது, தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி மரத்தை தள்ளி வைக்க முடியாது. என்ன நம்மளாம் ஒரே போட்டால் ஒரே இடம், ஃபவுண்டேஷன், அது ஸ்டேபிள், ஸ்டாண்டர்ட். அப்போ தான் அந்த மரம் உருப்படும். மாற்றி வச்சிங்கன்னா பட்டு போயிடும். சரியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம லேண்டில் கூட நிறைய மரம் விழுந்துருச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு. அப்போ ஒரு மரம் விழுந்தது ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஏன்னா ஒரு நல்ல மாமரம், ரொம்ப வளரல, ஆனால் பெரிய பெரிய இலை. இப்போ என்கிட்ட முன்னாடி சொன்னார் ஒருத்தர், இலை ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த கனியெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது பொத்துன்னு விழுந்துருச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு. அதை பார்த்த பார்வையில் என்னடா இப்படி விழுந்து போச்சே, வேரோடு அப்படியே சாஞ்சிருச்சு. அப்போ ஒரு நல்லவர் என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் கவலையப்படாதீங்க, இதை எடுத்து அப்படியே ஜேசிபியில் அப்படியே தூக்கி நல்லா தூக்கி இன்னொரு இடமா வச்சிங்கன்னா அது அப்படியே வந்துடும் பாஸ்டர், திரும்ப ஒன்றும் சின்ன மரத்தனை வந்துடும் அப்படின்னு. நானும் ஜபத்தோடு தான் எடுத்துன்னு போய் நல்லா தோண்டி நல்லா உரம்லாம் போட்டு வச்சேன். வச்சுட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் தண்ணி அடிக்கிறோம். உச்சியிலேருந்து தண்ணி படாத இடமே இல்லை, முழுக்க ஞானஸ்தானம் தான். டெய்லி முழுக்க ஞானஸ்தானம் எல்லாம் கொடுத்து தண்ணி அடித்தா அது தவறாமல் காய்ந்து போன. ஒரு இலை கூட மீறல, அத்தனையும் பொத்துன்னு விழுந்து போச்சு. 2 வாரம் எல்லாம் காஞ்சி விழுந்துருச்சு. என்ன பண்ணிட்டேன், திருப்பி தூக்கி வெளியே தான் போட்டாச்சு, அவ்வளோதான். ஏன்னா நட்டின ஒன்று திரும்ப மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன வராது, கனி கொடுக்காது. இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பார். ஸ்டேயிங் ஆன் வித் ஹிம். இயேசுவோடு நாம் நிலைத்திருந்தால், குட் டைம்ஸ் பேட் டைம்ஸ், அது நல்ல நாளாக இருக்கலாம், அது தவறான காலமாக இருக்கலாம். hard times, easy times, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கடினமான காலமாக இருக்கலாம், இலகுவான காலமாக இருக்கலாம். founded on Jesus Christ. இயேசுவோடு கூட அஸ்திவாரம் இடப்பட்டிருந்தால், planted, இயேசுவோடு கூட நாட்டப்பட்டிருந்தால், no change, எந்த மாற்றமும் உண்டாகாது. hallelujah, hallelujah, never changing. அது ஒருபோதும் மாற போறதில்லை. I will stay on, நான் அதிலே நிலைத்திருப்பேன். I will stay till the end, முடிவு பரியந்தம் அதில் நிலைத்திருப்பேன். if I stay till the end I will be saved. நான் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவேன். hallelujah, hallelujah, what come what may, என்ன வேணா வரலாங்க, I will never give up. நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. Job said,
யோபு சொன்னா, even if he slay me, அவர் என்னை கொன்று போட்டாலும் I will trust him. நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். I will never be moved. நான் ஒருபோதும் அவரை மறுதலிக்க போறதில்லை. If you want to see the water to be successful in your life, உங்களுடைய வாழ்க்கையில அந்த வெற்றியுள்ள அந்த தண்ணீர் அண்ட நீங்க வர வேண்டுமானால், you must make a decision to be planted, to be founded. நீங்க ஒன்ன தீர்மானம் பண்ணணும், நான் அதிலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும், அஸ்திவாரம் போடப்பட்டிருக்க வேண்டும். We must make a decision whom we will serve. நான் எப்படி யாரை நான் சேவிக்க போகிறேன் என்பதில் சரியான உறுதியான தீர்மானம் இருக்கணும். Joshua said, choose this day whom you will serve. யோசுவா சொன்னா, இந்த நாள்ல தெரிந்து கொள்ளுங்க நீங்க யாரை சேவிக்க போறீங்க. Are you going to serve the idols or are you going to serve God? நீங்க விக்கிரகங்களை ஆராதிக்க போறீங்களா, தேவனை ஆராதிக்க போறீங்களா? As for me and my house we will serve the Lord. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். Hallelujah. Hallelujah. Elijah asked his people, ஜனங்களை பார்த்து கேட்டான். He said, how long will you be walking with two opinions? அவன் கேட்டா, ரெண்டு நினைவுகளால் எவ்வளவு நாளைக்கு குந்தி எழும்புவீங்க? If God is God, serve him. If Baal is Baal, go back to Baal. பாகால் தெய்வமானா பாகாலை தொழுது கொள்ளுங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை தொழுது கொள். Don't walk with two opinions. ரெண்டு நினைவுகளால குந்தி எழும்பாத. Don't be jumping from here and there. இங்கே அங்கேயும் பாஞ்சு போகாத. You say, I will be planted and grounded on you, Lord. நான் தேவனிடத்தில் நாட்டப்பட்ட அஸ்திவாரம் இடப்பட்ட ஒருவனாய் இருப்பேன். First part says, be planted. அப்ப முதலாவது காரியம் என்ன சொல்லுது? நீ நாட்டப்பட்டவனா இரு. Secondly, இரண்டாவது, when will you be successful? எப்பொழுது நீங்கள் இந்த வெற்றியை கொடுப்பீர்கள்? The second part of the verse says, அந்த வசனத்துல இரண்டாவது பகுதி சொல்கிறது, and he shall be like a tree planted by the rivers of water, which brings forth fruit in its season. அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. First planted, முதலாவது நான் சொன்னேன் நாட்டப்பட வேண்டும். Number 2, be productive. இரண்டாவது, அது பலன் கொடுக்கிற கனி கொடுக்கிற இடத்துக்கு வர வேண்டும். In other words, fruitful. இரண்டாவது காரியம் என்ன? கனி கொடுத்தல். Foundation, முதலாவது அஸ்திவாரம், secondly fruitfulness. இரண்டாவது கனி கொடுத்தல். How fruitful? எவ்வளவு தூரம் கனி கொடுப்பது? The Bible says, வேதம் சொல்லுகிறது, fruitful in his season. அவன் தன் காலத்திலே கனியை தந்து. Will anyone go and plant a coconut tree today and tomorrow come with a basket to collect the coconuts? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தான் நாங்க தென்னை மரத்தை வச்சோம், நாளைக்கு கூட எடுத்து வந்து எங்க தேங்காயை காணோம் அப்படின்னு பார்க்க போறோம். பார்க்குறீங்கன்னா உங்களை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும். இல்லை எப்போ அப்படி பார்க்க மாட்டோம்ல, அப்படி செய்ய மாட்டோம். நட்டால் கூட அதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அப்போ தான் அது என்ன பண்ணும்? கனி கொடுக்கும். ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் இருக்குது. வைக்கும் போதே கனியோடு வைக்கிறாங்கன்னா அது உண்மையான மரம், அது பிளாஸ்டிக் மரம்னு அர்த்தம். சில மண்டபத்து வெளியெல்லாம் வச்சுருப்பாங்க, கலர் அப்படியே இங்கேருந்து மேலே அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கும், கலர்லாம் லைட்டெல்லாம் பறக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கொலையாக தேங்காய் தொங்கும். அதில் இளநியும் வெட்ட முடியாது, ஒன்றும் வெட்ட முடியாது. அது பார்த்த விட பார்த்துக்கலாம், அவ்வளோதான். என்ன அது நிஜமான மரம் அப்படி ராத்திரி வச்சு நாளைக்கு என்ன பண்ணாது? அது எந்த செடியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அப்போது ஆண்டவர் என்ன வந்து ஒரு ஒரு தண்ணீர் எல்லாம் வாய்க்க பண்ணுற தண்ணீரில் நடுறாருன்னா, நான் அங்கேயே நிலச்சிருக்கணும். கர்த்தருடைய காலத்துக்காக நான் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார். அவர் எல்லாவற்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். All things beautiful in his time. எல்லாமே நேர்த்தியாய் அதனதின் காலத்திலே நம்முடைய தேவன் செய்திருக்கிறார். Season. அவர் காலம் உண்டு. They who wait on the Lord will renew their strength. தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். And they will rise up with wings like eagles. அவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். There is a season. அதுக்கு ஒரு காலம் உண்டு. For every exaltation there is a season. எல்லா உயர்வுக்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். A time to sow, a time to reap. ஒரு காலம் இருக்கிறது விதைப்புக்கு, இன்னொரு காலம் என்று அறுவடைக்கு. And you have to be patient for the Lord to give the fruit. தேவன் அந்த காலத்திலே கனியை தரும்படி நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். Second one is being productive, being fruitful and wait for the season. இரண்டாவது பலன் கொடுக்கும்படி கனி கொடுக்கும்படி காலத்துக்காய் காத்திருப்பது. Thirdly, மூன்றாவதாக read the same verse it says, நீங்கள் அதே வசனத்தை படிப்பீர்களானால், its leaf also shall not wither. இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று. Third most important thing is, மூன்றாவது முக்கியமான காரியம், this tree is preserved. இந்த
இந்த மரம் அல்லது இந்த செடியானது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. It is fresh. இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அது பசுமையாக இருக்கும். The leaves don't fall off. அந்த மரத்தினுடைய இலைகள் கீழே உதிர்கிறதில்லை. Usually leaves fall off as a reaction to a season. நீங்க சாதாரணமா பார்த்தா எப்ப இந்த மரத்தினுடைய இலைகள் உதிருன்னு சொன்னா ஒரு காலம் வரும்பொழுது கால மாற்றம் உண்டாகும் போது அது கீழே விழுது. But a Christian, his tree will never drop its leaves. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்னன்னு கேட்டா இலை உதிராது இருக்கிற மரத்தை போன்றது. It is always fresh. அது எப்பொழுதும் பசுமையாக இருப்பது. You know why? ஏன்? Because they will never change even if the seasons will change. காலங்கள் மாறலாங்க, சூழ்நிலைகள் மாறலாம், அவன் மாறாதவனாய் இருக்கிறதுனாலே அவன் எப்பொழுதும் பசுமை உள்ளவனாய் இருப்பான். Hallelujah. That is why in Psalm 52 verse 8, சங்கீதம் 52ஆம் சங்கீதத்துடைய 8ஆம் வசனத்தை the பார்த்தா psalmist says, சங்கீதக்காரன் சொல்கிறான், but I am like a green olive tree in the house of God. அவன் தேவனுடைய ஆலயத்திலே நட்டப்பட்ட பசுமையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன் என்று I சொல்கிறான். trust in the mercy of God forever. அவன் தேவனுடைய இரக்கத்தை நான் என்றென்றைக்கு நம்புவேன் என்று சொன்னான். What does it mean? அவன் எதை There சொல்கிறான்? is no faltering in my trust in God. நான் தேவனுடைய கிருபையை நம்புகிறதிலே எந்த மாற்றமும் எனக்கு இல்லை. No matter how big the challenges are, எனக்கு முன்பாக எவ்வளவு பெரிய சவால் வைக்கப்பட்டிருந்தாலும் I will be strong in my faith. நான் என்னுடைய விசுவாசத்திலே உறுதியாக My இருப்பேன். tree will be green. என்னுடைய மரம் பசுமையாக இருக்கும். And there will no leaves that will fall away. எந்த ஒரு இலையும் அதில் உதிர்கிறதில்லை. These are the kind of people like Job who will say, யோபு சொன்னதை போல these people will say, இந்த ஜனங்களும் I சொல்லுவார்கள், will trust the Lord at all times. எல்லா வேளையிலும் எந்த காலத்திலும் நான் தேவனை நம்புவேன். You know, even if he gives, he takes away, I will praise him. அவர் கொடுக்கலாம், அவர் எடுக்கலாம், என்னுடைய வாயோ கர்த்தரையே துதிக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. Like Shadrach, Meshach and Abednego, these people will say, சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ போல இந்த ஜனங்களும் சொல்லுவார்கள், our God is able to save us from the fire. ஆண்டவராகிய தேவன் என்னை இந்த அக்கினிக்கு தப்புவிக்க வல்லவர். Even if he doesn't save us, அவர் தப்புவியாதே போனாலும் கூட we will still trust him. நாம் அப்பொழுதும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம். We will not bow down before the idol. நாங்கள் இந்த விக்கிரகங்களுக்கு முன்பாக ஆராதனை செய்ய மாட்டோம். Hallelujah. ஹல்லேலூயா. I will always be the same. அவர்கள் எப்பொழுதும் ஒன்று போல இருப்பார்கள். Always green. எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பாங்க. The trust never changes. அவர்கள் வைத்த நம்பிக்கையில் அவர்கள் மாறுகிறதில்லை. This is the third river or third water God brings us to. இங்கே தேவனாகிய கர்த்தர் இந்த மூன்றாவது தண்ணீர் அண்டைக்கு தான் நம்மை கொண்டு வருகிறார். The water that gives success. நமக்கு வெற்றியை தருகிற அந்த தண்ணீர். After we cross this water of success, இந்த வெற்றியின் தண்ணீரை நாம் கடந்ததற்கு பின்பதாக there is one more water God takes us to. ஆண்டவராகிய தேவன் நம்மை இன்னொரு தண்ணீர் அண்டை கொண்டு வருகிறார். Turn with me to John chapter 13 verse 10. யோவான் 13ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்தை பாருங்க. John 13:10. யோவான் 13ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனம். Jesus said to Peter, he who is washed needs not to wash but his feet alone, but he is clean every other whit, and you are clean but not all. ஆண்டவராகிய தேவன் அந்த பேதுருவை பார்த்து சொல்கிறார், முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆயினும் எல்லோரும் அல்ல. He who is washed, it's enough if he wash his feet alone. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒருவன் முழுகி இருப்பானால் இப்பொழுது அவனுடைய கால்களை கழுவினால் மாத்திரம் போதும். Now the fourth water God brings his sheep to is called the water of sanctification. இங்கே ஆண்டவராகிய தேவன் கொண்டு வருகிற இந்த நாலாவது தண்ணீர் என்ன? இது சுத்திகரிக்கிற தண்ணீர். You know this story. உங்களுக்கு இந்த கதை நன்றாய் தெரியும். Jesus, before he had his last supper with his disciples, ஆண்டவர் அந்த ராபோஜன கடைசி பந்தியை தம்முடைய சீஷர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுகிற வேளையிலே, before he did that, he went down and washed the feet of all his disciples. அந்த பந்திக்கு முன்பாக அவர் எழுந்திருந்து தம்முடைய சீஷர் ஒவ்வொருவருடைய பாதங்களையும் கழுவினார். When he came to the feet of Peter, அவர் பேதுருடைய பாதங்களை கழுவ வருகிற he வேளையிலே, says, Lord, my feet you should not wash. அவன் சொல்லுகிறான், என்னுடைய கால்களை நீர் கழுவ கூடாது, I am not worthy. அதற்கு நான் பாத்திரவான் அல்ல. Jesus immediately said, இயேசு உடனடியாக அவனை பார்த்து சொல்கிறார், if I don't wash your feet, you have no part with me. நீ உன்னுடைய கால்களை கழுவ அனுமதிக்காவிட்டால் உனக்கு என்னோடு கூட பங்கில்லை. Immediately Peter says, உடனடியாக பேதுரு சொல்கிறார், if that is the case, அப்படியானால்
Not only my feet, Lord, even wash my hands and wash my head also. என்னுடைய கால்களை மாத்திரமில்லை, என் கையையும் என் தலையையும் கூட கழுவுன்றான். Jesus said, இயேசு சொன்னார், you don't have to wash the head and the hands again. மீண்டும் உன்னுடைய தலையையும் கைகளையும் கழுவ வேண்டிய அவசியமில்லை. Just washing the feet is enough. உன்னுடைய கால்களை மட்டும் கழுவினால் போதுமானது. You have already taken a bath. நீ ஏற்கனவே முழுகி விட்டாய். Therefore, you don't have to take bath again. நீ திரும்பவும் முழுக வேண்டிய அவசியமில்லை. The part which is dirty is your feet. இப்பொழுது அழுக்காய் இருக்கிற ஒரு பாகம் உன்னுடைய சரீரத்திலே உண்டானால் அதனுடைய கால் மாத்திரம். I will wash that. அதை கழுவி விடுகிறேன். This is a very big spiritual truth. இதுக்குள்ளே ஒரு பெரிய ஆவிக்குரிய உண்மை இருக்கிறது. This is the water of sanctification. இது சுத்திகரிக்கிற தண்ணீர். There is a huge difference God brought here. தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த இடத்திலே உண்டு பண்ணுகிறார். What he was speaking was, அவர் எதை குறித்து பேசுகிறார்? this is not about the sanctification or the cleansing of non-believers. இது விசுவாசிகள் அல்லாதவர்களை சுத்திகரிக்கிறதை குறித்து பேசவில்லை. Now there are two kinds of sanctification. இந்த சுத்திகரிப்பிலே ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. One, முதலாவது, people come to God as sinners. பாவிகளாக தேவனிடத்தில் வருகிறவர்கள் உண்டு. They don't have Christ. அவர்களுக்கு கிறிஸ்து இல்லை. They are far away from his governance. அவர்கள் கிறிஸ்துவுடைய காணியாட்சிக்கு புறம்பே இருக்கிறார்கள். They have no connection with the Lord. அவர்கள் தேவனோடு எந்த தொடர்பற்றவர்களாக இருக்கிறார்கள். They are in the clay of sin. அவர்கள் பாவம் என்று சொல்லுகிற சேற்றிலே மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள். And they come to Jesus. அவர்கள் தேவனிடத்தில் வருகிறார்கள். And they confess their sins. அவர்கள் தங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறார்கள். And God forgives them. தேவன் அவர்களை மன்னிக்கிறார். And they take baptism, that is to the remission of their sins. அவருடைய பாவ மன்னிப்புக்கென்று அவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். This is the washing. அது கழுவுதல், ஞானஸ்நானம். ஞானஸ்நானம். But after somebody takes baptism, இந்த ஞானஸ்நானத்தை ஒருவர் பெற்றுக்கொண்ட பின்பு there is another cleansing also required. இன்னொரு விதமான சுத்திகரிப்பு அவசியமாகிறது. What is that? அது என்ன? It is not immersing again. அதை திரும்பவும் முழுக்கு பண்ணி ஞானஸ்நானம் கொடுக்கிறது It அல்ல. is not washing again. அவர்களை திரும்பவும் கழுவுகிறது அல்ல. Jesus said, just washing the feet is enough. அவர் சொன்னார், கால்களை மாத்திரம் கழுவினால் போதுமானது. What is the meaning? அவருடைய அர்த்தம் என்ன? You don't have to take another baptism. நீ இன்னொரு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. What is the necessity is, அங்கே என்ன தேவை இருக்கிறது? just wash the part that is dirty. இப்பொழுது எந்த பாகம் அழுக்கா இருக்கிறதோ அதை கழுவினால் மாத்திரம் போதும். Now for the cleansing or the remission of sins, you have to take baptism. நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். But for cleansing of a believer, ஒரு விசுவாசி சுத்திகரிக்கப்படுவதற்கு what is the water that is used? ஆண்டவராகிய தேவன் எந்த காரியத்தை கொண்டு அதை செய்கிறார்? எந்த தண்ணீரை கொண்டு அதை செய்கிறார்? Ephesians 5 verse 25 to 27. நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 இலிருந்து 27 வரை உள்ள வசனங்களை பார்த்தால், There apostle Paul says, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், husbands love your wives even as Christ loved the church and gave himself for it. புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து. So as a believer, when you stand before Christ, நீங்கள் ஒரு விசுவாசியாகிய இயேசுவுக்கு முன்பாக நிற்கிற பொழுது, how do you stand? நீங்கள் விசுவாசியாக இயேசுவுக்கு முன்பாக எப்படி நிற்கிறீர்கள்? Not as a sinner. ஒரு பாவியாக அல்ல. எப்படி நிக்கிறோம்னா அவருடைய மனவாட்டியாய் நிற்கிறோம். ஆமென். ஆமென். இந்த மனவாட்டி தவறு செய்வாளா? சரி பாஸ்டர், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனால் நிறைய தவறு பண்ணியிருக்கேன்றவங்க ஒரு கை தூக்கம் பார்ப்போம். தவறு செய்கிறதுல தவறுறது இல்லை அப்படி சொல்கிறீங்களா? அப்படி இல்லை. நம்ம எல்லாரும் தவறு செய்கிறோம் இல்லை? எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் தவறுகள், குற்றங்கள், பிழைகள் வருது. இப்போ என்ன பண்ணலாம்? திருப்பி ஞானஸ்தானம் எடுக்கலாமா? அநேகர் பெரிய குற்ற மனசாட்சி இருக்காங்க. பாஸ்டர், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பாஸ்டர், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் திருப்பி ஞானஸ்தானம் எடுத்துடலாம் போல இருக்குது. சில பேர் சொல்கிறது கேட்டிருக்கேன், நான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த தப்பு பண்ணுவேன் நான் நினச்சே பார்க்கல, நான் பண்ணிட்டேன் பாஸ்டர், என்ன பண்ணலாம்? எப்படி நான் சுத்திகரிக்கப்படுறது? ஆண்டவர் திரும்ப அவனை முழுகிறது இல்லை. ஆனால் என்ன செய்கிறார்னா, தம்முடைய சபையாகிய மனவாட்டியை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். எப்படி சுத்திகரிக்கிறார்? இன்னொரு தண்ணி இருக்குது. என்ன தண்ணினா, அடுத்த வசனம் வாசிங்க. 26 that he might sanctify and cleanse it with the washing of water by the word. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கு. இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இரண்டாவது, விசுவாசிக்கு என்ன ஒரு சுத்திகரிப்பு இருக்கு?
எப்படி சுத்திகரிக்கிறார் சொல்லுங்க பாப்போம். வசனத்தினால சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. He cleanses us with the water of God's word. திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார். And when he cleanses us with his word, ஆண்டவர் அந்த திருவசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரிக்கிற பொழுது what will happen? என்ன நடக்கிறது? Verse 27. நீங்க 27ஆம் வசனத்தை பார்த்தால், he will present it to himself as a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, கரை திரை பிழை. கரை திரை பிழை இது யாருக்கு இருக்கு சொல்லுங்க. கரை திரை பிழை யாருக்கு இருக்கு? மணவாட்டிக்கு வருது. கரை திரை பிழை. மனைவியானதுக்கு அப்புறமா மணவாட்டி ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் என்ன வருது? கரை திரை பிழை. ஆனால் இந்த மணவாட்டி ஆண்டவர் கொண்டு போய் அவர் சமூகத்தில் நிறுத்தணும். உடன்படிக்கை பண்ணிட்டாரு, ஞானஸ்தானத்தின் மூலமாக உடன்படிக்கை வந்துருச்சு. ஆனால் பிழை வருது, கரை வருது, திரை வருது. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறாருன்னா வசனத்தை அனுப்புகிறார். வசனத்தினால் என்ன பண்ணுறாரு? சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, வசனம் கேட்க மறந்துடக்கூடாது. வசன நேரத்தில் தூங்கக்கூடாது. இல்லை, வாஷிங் மிஷினில் துணி போடாமலே துணி சுத்தமாகனா சுத்தமாகுமா? ஆகாது. துணி துவைக்கிற நேரம் கரெக்டாக போயிடணும். அங்கே வசனம் வரும். கரெக்டாக நம்ம கரையை சுத்திகரிக்கிறதுக்கு. அன்றைக்கு சில பேர் நேராக என்ன குத்துற மாதிரி இருக்கு. ஆமாம், அவங்க கரைக்கு நேராக தான் வரும். கரெக்டாக ஆண்டர் என்ன பண்ணுவார்? பாயிண்ட் பண்ணி தான் கொடுப்பார். நம்மளை எப்படியா சுத்திகரிச்சிடணும். கரை திரை பிள்ளை எது இருந்தாலும் என்ன பண்ணிடணும்? சுத்திகரிக்கணும்னு விரும்பி தான் வசனத்தை அனுப்புகிறார். வசனத்தை அனுப்பி திரும்பவும் நம்மை சுத்திகரிக்கிறார். அந்த வசனத்தினால ஒரு பரிபூரணத்தை உண்டாக்குறார். இன்னும் மேலும் 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 இயேசுவை போல மாறுறதுக்கு வசனத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அதனால தான் டெய்லி வசனம் வாசிக்கணும், டெய்லி வசனம் தியானிக்கணும். வசனம் பிரசங்கிக்கப்படும் போதெல்லாம் வசனத்தை கவனமாக கேட்கணும். கேட்டால் அது என்ன உண்டாகும்னா, கரை திரை பிழைகள் முதலானவைகள்லாம் வசனமாகிய தண்ணீரால் என்ன செய்யப்படும்? சுத்திகரிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்திகரிப்புக்கு நேராக நம்ம தண்ணீர் காண்டு கொண்டு வர்றாரு. He takes the sheep that is already crossed the water of separation to the water of sanctification through his word. பிரித்தெடுக்கப்பட்ட அந்த மந்தையை தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீருக்குள்ளே கொண்டு வருகிறார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில கரைகள் திரைகள் பிழைகள் எது இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால் என்னை சுத்திகரியும். ஒரு வாலிபன் தன் வழி எப்பொழுதுமாய் சுத்தமாக்குவான், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனாலே. ஹல்லேலூயா. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் நான் வைத்து வைத்தேன் அப்பா. உம்முடைய வசனமாக ஈசோப்பு என்னை கழுவட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சின்ன சின்ன கரைகள் பிழைகள் திரைகள் ஆண்டு அழகாக தம்முடைய வசனத்தினால எடுத்துருவார். சில வேளையில் பாருங்க, நம்முடைய கண்களாலே, நம்முடைய செவிகளால், நம்முடைய வாயினால், நம்முடைய உள்ளத்தில் எண்ணங்களில், கைகளால், கால்களால், நம்முடைய சரீரத்தினால் ஏதாவது ஒரு சின்ன பிழை தவறுகள் வரும். ஆனால் ஆண்டவர் வசனத்தை கரெக்டாக அனுப்புவார், அனுப்பி சுத்திகரிச்சிருவார். தமக்கு முன்பாக நிறுத்துவதற்காக வைராக்கியம் உள்ளவராய் நிறுத்துவார். அல்லேலூயா, ஆமென். சில வேளையில் இந்த மாதிரி நல்ல வெள்ளச்சட்டை போட்டு காலையில் கிளம்பும் போது மனைவி வந்து கொடுப்பாங்க, நல்ல ஏதாவது குடிக்க கொடுப்பாங்க. குடிங்க சொல்லும் போதே கொடுப்பாங்க, பார்த்து குடிங்க, பார்த்து குடிங்க. ஆனால் நம்ம பார்த்து கொட்டுவோம் பாருங்க, கரெக்டாக அது கரையாயிரும். அப்போ உடனே எந்த கழட்டி துவைச்சி கொடுங்க அப்படின்னு வெயிட் பண்ண முடியும். அப்படியே துவைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஒன்று தனியாக ஒரு சொல்யூஷன் நமக்குன்னே வச்சுருப்பாங்க. அதை கரெக்டாக ஊற்றி அந்த இடம் மட்டும் தேய்ச்சாங்கன்னா, இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்டர் சுத்தமாக போட்டிருக்காருன்னு நினைப்பீங்க. ஆனால் இது எப்படி வந்துச்சுன்னா, அந்த இடம் மாத்திரம் என்ன ஆயிடுச்சு? அழகாக சுத்திகரிச்சு. இதுதான் வசனம். திரும்ப துவைக்கிறது ஞானஸ்தானம், திரும்ப திரும்ப துவைக்கிறது இல்லை. அந்த கரை பிழை திரைகளை வசனத்தினால் தேவன் நீக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தண்ணீருக்கு என்னை கொண்டு வாங்க ஆண்டவரே. Yes Lord. Bring me to this water. ஆண்டவரே, இந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு வாருங்கள். What is that water? அந்த தண்ணீர் என்ன? The water that satisfies me in your presence. தேவனே, என்னை உம்மை திருப்திப்படுத்துகிற உம்முடைய பிரசன்னத்துக்கு நேராய் கொண்டு வார். That is the water I want to come to. ஆண்டவரே, அந்த தண்ணீரண்டை நான் கொண்டு வர விரும்புகிறேன். Lord, come to help me to come to the water that separates me through baptism. ஆண்டவரே, வேத ஞானஸ்நானத்தினூடாக என்னை பிரித்தெடுக்கிற அந்த தண்ணீரண்டை கொண்டு வார். Help me to be separated from Egypt. இந்த எகிப்திலிருந்து பிரித்தெடுக்கிற அந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு வார். Bring me to the water of success. ஆண்டவரே, வெற்றி பெறுகிற அந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு வார். Lord, ஆண்டவரே, bring me to the water that sanctifies me.
என்னை சுத்திகரிக்கிற அந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு வரும். எத்தனை பேரும் தண்ணீருக்கு வரணும் ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க, தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கேட்ட செய்தியை நீங்கள் மறுபடியும் உங்களுடைய இருதயத்திலே கொண்டு வாருங்கள். உங்களை திருப்தியாக்குகிற கர்த்தருடைய வசனம், உங்கள் வாழ்க்கையை செப்பரேட் பண்ணுகிற, உங்கள் வாழ்க்கையை பழைய வாழ்க்கையை விட்டு விலக்கி புதிய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகிற கர்த்தருடைய தண்ணீர், கொண்டு போகிற தண்ணீர், உங்களை செழுமையாக்குகிற தண்ணீர், உங்களை பரிசுத்தப்படுத்தி பூரணமாய் கர்த்தருக்கு முன்னாக நிறுத்துகிற தண்ணீர். அந்த தண்ணீர் அண்டை நீ போவீங்கன்னா அது ஒரு அமர்ந்த தண்ணீர், உங்களை சமாதானத்துக்குள்ளாக நடத்துகிற தண்ணீர். நீங்கள் இன்றைக்கு அமைதியாய் ஒப்பு கொடுப்பீர்கள், ஆனால் அந்த தண்ணீர் உங்களை தேவன் நடத்துகிற அந்த அமைதியான தண்ணீருக்குள்ளே உங்களை நடத்தும். நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நீங்கள் எத்தனையோ செய்திகளை கேட்டு இன்னும் ஆண்டவர் கொண்டு போகிற, செப்பரேட் பண்ணுகிற, உன் பாவ வாழ்க்கையை விட்டு உன்னை பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகிற இந்த ஞான ஸ்நானம் என்ற தண்ணீர் அண்டையிலே இதுவரைக்கும் நீ வராவிட்டால், நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால், இன்றைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, இந்த ஞான ஸ்நானத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் இதுவரைக்கும் எடுக்கல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் விரும்புவீர்களானால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நல்ல நாளிலே நீர் எங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் ஞான ஸ்நானத்துக்காக எழும்பி நிற்கிறார்கள். இங்கே மாத்திரமல்ல சுவாமி கர்த்தாவே, இந்த ஆராதனையை தூரத்தில் இருந்து இங்கே வர முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களிலும் இந்த ஞான ஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி உம்முடைய பின்னாலே வராமல் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களை நீர் வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியட்டும், இந்த தண்ணீர் அண்டை வந்து பானம் பண்ணட்டும், இந்த தண்ணீர் அண்டையிலே இளைப்பாறுதலை அடையட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு முறை கூட தயவாய் இறங்கி தம்முடைய ஜீவனை விளங்க செய்து அற்புத பிதாவே தம்முடைய நாமத்தை உயர்த்தி அருளும். எல்லாரும் நாங்கள் அழுக வேண்டிய தண்ணீரை பருகி ஆண்டவரை நாங்கள் அடைய வேண்டிய இளைப்பாறுதலை அடைய சபையாக எங்களை நடத்துவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி காத்துக்கொள்ளும் கிருபை தாங்கட்டும், பூரண கிருபை உண்டாயிருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.